உதயநிதியால் அமைச்சர் பதவியை இழக்கும் 2 முக்கிய புள்ளிகள். எல்லாம் போச்சு, இனி கனிமொழியே கெதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் நிகழும் என்று அறிவாலயம் வட்டாரங்கள் சொல்லி வந்தன. தலைவர் கையில் இடைத்தேர்தலில் எந்தெந்த அமைச்சர்கள் எப்படி வேலை செய்தார்கள் என்பது குறித்த ரிப்போர்ட் இருக்கிறது. அது குறித்து எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற தகவல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக வட்டாரத்தில் பேச்சு இருந்து வந்தது. துணை முதல்வர் பதவிக்கு உதயநிதி வருவார் என்பது போல் அமைச்சரவை மாற்றம் என்ற செய்தியும் அதன் பிறகு பெரிதாக பேசப்படவில்லை. இந்த இரண்டிற்கும் மிக முக்கிய காரணமாக ஆடி மாதம் அமைந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலில் செயலாற்றிய அமைச்சர்கள் குறித்தான ரிப்போர்ட் ஏற்படுத்திய தாக்கத்தாலும் திமுகவில் உருவாகியிருக்கும் உதயநிதியின் இளைஞரணி லாபியாலும் 2 மிக முக்கிய தலைக்கட்டுகள் அமைச்சரவையிலிருந்து விடுபட வைக்க வேலைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்து ஒன்றியங்களுக்கும் முக்கிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மு.க.ஸ்டாலினுக்கு ஒரே அப்செட். ஏனென்றால் அதிமுக களத்தில் இல்லாமல் போகியும் அதன் வாக்குகள் சிறிய அளவில் தான் திமுகவிற்கு வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பாமக 56,000 வாக்குகளை பெற்று அங்கு வேலை செய்த அமைச்சர்கள் வயிற்றில் புலியை கரைத்தது. ஆகையால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை ஒன்றியங்கள் வாரியாக அலசி ஆராய்ந்து உள்ளனர். அதில் பல முக்கிய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்றியங்களில் சூரிய கட்சி பெரிய அளவில் வாக்குகளை வாங்கவில்லை. ஆனால் காணை தெற்கு ஒன்றியத்தில் மட்டும் திமுக நல்ல வாக்குகளை பெற்றுள்ளது. அவ்வொன்றியத்தின் பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, என்னையா இது, இங்கேயும் இவர் ஸ்கோர் செய்துள்ளாரே என்று சீனியர் அமைச்சர்கள் மத்தியில் புகைச்சல் இருந்து வந்தது. இப்படி இருக்கையில் ஆடி மாதத்திற்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றத்தில் கே.என். நேரு மற்றும் பொன்முடி உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சரவையில் இருந்து விடுவிக்க திட்டம் நடந்து வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் வெளியூர் அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் அழைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளூரில் ராஜாவாக வலம் வரும் கே.என். நேருவின் பெயரும் புகைப்படமும் இல்லாமல் அழைப்பிதழ்கள் அடிக்கப்பட்டது. அதேபோல் 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி உதயநிதி தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது மாணவிகளுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்படும் என்று பேசி ஐஸ் வைக்க முயற்சித்ததும் கவனிக்கத்தக்கது. எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம், ஆனா பாராட்டு வாங்கிக் கொள்வது வேறொருவர்களாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். இன்னொன்று, அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் தனித்தனியா இருக்கிறத விட கனெக்ட் ரொம்ப முக்கியம். 140 கோடி மக்களிடம் இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா 10 தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார். ஆக இதுல எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஹெல்தி இந்தியா, ஹெல்த் ஃபார் ஆல், ஹெல்தி இந்தியா, ஹோப் ஃபார் ஆல். எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.